ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வேகமாக காத்தடிக்க ஆரம்பிச்சது. வண்டியை ஓட்டிட்டு வந்தவங்க வண்டியை விட்டுட்டு கீழே இறங்கிட்டாங்க. அந்த பக்கம் இருந்து மேற்கூரை அப்படியே பறந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. அது நல்ல இரும்பு கம்பியோட வெயிட் ஆனது, ஆனாலும் பறந்து வந்திருக்கு பாருங்க. வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. எங்க இந்த வீடியோல ரோட கிராஸ் பண்றதுக்காக தான் இவர் நின்றுட்டு இருக்காரு. வண்டியெல்லாம் பார்த்துட்டு மெதுவா அந்த பக்கம் வந்துடலாம் அப்படின்னு பாக்குற நேரத்துல வேகமா ஒரு வண்டி வந்திருக்கு. அதே வேகத்துல இவர் மேல மோதி 2 பேரும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோல ஒரு கோழிக்கு பயந்து ஓட்டமா ஓடுறது தான் பாக்குறோம். வீட்டுல இருக்கிற கோழியை சமாளிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் போல. திடீர்னு இந்த கோழிக்கு என்ன கோபம் வந்துடுச்சோ, எங்க போனாலும் விட மாட்டேன்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல முதல்ல கரைக்கு வரதுக்கு பாக்குது. கரையில இருந்து ஒரு ஆமை மாதிரி தான் இருக்கு. இந்த ஆமை முதலையே தள்ளிட்டு தண்ணிக்குள்ள போகுது பாருங்க. கடைசியில முதல்ல ஆமைக்கு பயந்து 10 அடி தள்ளி போயிடுச்சு. பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். முதல்ல என்னதான் தண்ணியில ராஜாவா இருந்தாலும் அந்த ஆமையை மட்டும் எதுவும் பண்றது இல்ல. நினைச்சா கூட அந்த ஆமையை அதால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஓடு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா. அடுத்தது இந்த வீடியோல கேபிபரா அப்படிங்கிற வித்தியாசமான விலங்கு தான் பாக்குறோம். கையில இருக்கிற கம்பை எப்படி வாயாலே சுத்தி சுத்தி விளையாடுது பாருங்க. கம்பு சுத்துறதுல பயங்கர கில்லாடியா இருக்கும் போல. கம்பு கீழே விழுந்தாலும் விடாம சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில வெயில் காயலாம் அப்படிங்கிறதுக்காக லைனா படுத்திருக்கிற ஆமைகளை தான் பாக்குறோம். எப்படி லைனா படுத்திருக்க பாருங்க. இந்த ஆமைகள் கிட்ட சேட்டு பண்றதுக்காகவே ஒரு பட்டாம்பூச்சி வந்திருக்கு. வெயில் பட்டாதான் கொஞ்சம் எதமா இருக்கும் போல. அடுத்தது எங்க இந்த வீடியோல கூரை மேல இருக்கிற பனியெல்லாம் தள்ளி விடுறதுக்காக இவரு கூரை மேல ஏறி இருக்கிறாரு. ஆனா அடுத்த செகண்ட் இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவர் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு இருந்த நேரத்துல மொத்த பனியும் அப்படியே மேல வந்து அவரையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுருக்க பாருங்க. இதெல்லாம் என்னதான் ஒரு நாள் முழுக்க இருந்து கீழே தள்ளி விட்டாலும் அடுத்த நாளே மறுபடியும் கூரை முழுக்க பனியா நிறைஞ்சிருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, அடுப்பு கீழே வச்சு சமையலுக்கான வேலையை தயார் பண்ணிருக்காங்க. சிலிண்டர் ஆன் பண்ணவும் அப்படியே புகையா கிளம்பி இருக்கு. உடனே நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு இதை தூரமா கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. பொதுவாவே அடுப்பு கொஞ்சம் உயரத்துல இருக்கிறது தான் நல்லது. இவ்வளவு தாழ்வா தரையில வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அதை ஆஃப் பண்ணாம இதுக்கு மொத்தமா புடிங்கிட்டு தூக்கிட்டு போறாங்கன்னு பாக்குறதுக்கே விசித்திரமா தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல போகும்போது கூட நம்ம உஷாரா இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி வளைவுல வண்டி வரும்னு பார்த்தா அந்த வண்டியை இப்படி தாறுமாற திரும்பி வந்து முன்னாடி நிக்குது பாருங்க. இந்த காரை ஓட்டிட்டு போனவர் கொஞ்சம் சுதாரிச்சதுனால உடனே வண்டியை நிறுத்திட்டாரு. வளைவுல கொஞ்சம் பார்த்து திரும்பணும் தான், அதுக்கு இப்படி வட்டமிட்டெல்லாம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, வேகமா போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு ட்ரக் வந்தது. வந்துட்டு இருக்கு, இப்படியா வரும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எப்படி தாறுமாற வளைஞ்சு வருது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரிவர்ஸ்ல வந்து நின்றுடுச்சு. ஏதோ நின்ன வரைக்கும் நல்லதா போச்சு. இங்க இந்த வீடியோல ஐஸ் பாறை மேல நிறைய பெண் குயின்கள்லாம் ஏறி உட்காந்து விளையாடிட்டு இருந்தது. திடீர்னு அந்த ஐஸ் பாறையை அப்படி பொருள ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பெண் குயினும் கடல்ல விழுந்து நீந்த ஆரம்பிக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பான ரோடு தான். நிறைய கார் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த பஸ் மட்டும் எப்படி பாதை மாதிரி போகுது பாருங்க. அவ்வளோ பெரிய ரோடு இருக்கும்போது பஸ் அப்படியே தாறுமாறாகி இருக்கிற பொருள் எல்லாம் தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஒரு பள்ளத்துல போய் நின்றுடுச்சு. பின்னாடி பஸ்ல வந்தவங்க இதெல்லாம் பார்த்ததும் உடனே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக ஓடி போறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்ல கவனமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கடைசியில் அந்த ஜாரில் ஊற்றிருக்கிறாங்க. மறுபடியும் அதை ஒரு பாட்டிலில் ஊற்றுறதுக்காக போய் கன பொழுதுலாம் மொத்த ஜூஸும் கீழே கொட்டிடுச்சு பாருங்க. வேலை பார்க்கும்போது ஒரு செகண்ட் கவனம் சிதறினாலும் எப்படியெல்லாம் மாறி போகுது பாருங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது விசித்திரமான உருவம் மாதிரி தெரியும். ஆனால் வாத்து தான் எப்படி மல்லாக்கப்படுத்தி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு பாருங்களேன். வாத்து நேராக நீந்தி போகிறத தான் பார்த்துருப்போம். ஆனால் இது மட்டும் மல்லாக்கப்படுத்தி தனக்கு தானே நீச்சல் அடிச்சு அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஆட்டஸ். இந்த ஆட்டஸ் எப்போதுமே இப்படி மல்லாக்க தான் படுத்திருக்கும். தன்னோட குட்டி தண்ணியில நனைஞ்சிட கூடாதுன்னு இப்படி மல்லாக்க படுத்து மடி மேல வச்சு படகு மாதிரி நீந்தி போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த குட்டியை பார்த்தா ஆட்டஸ் குட்டி மாதிரி தெரியல, ஏதோ நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கு. ஆனா அதையும் ரொம்ப பாதுகாப்பா பாக்குது பாருங்க. இது தண்ணியிலயும் இருக்கும், தரையிலையும் வாழும். இப்படி மல்லாக்க நீந்தி போறதுல கில்லாடினே சொல்லலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குரங்கோட சேட்டையை தான் பார்க்குறோம். யார்கிட்ட இருந்தோ ஃபோனை பிடிங்க அந்த ஃபோனோட கவரெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருக்கு. இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்னு மொத்தமாக பார்க்குற வரைக்கும் விடாது போல். எல்லாருமே கையில் ஒரு ஃபோனோட சுற்றுறதுனால இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல இந்த குரங்குக்கு அப்படி ஒரு ஆர்வம். பக்கத்தில் நிற்கிற இவரோட ஃபோனாக தான் இருக்கும் போல். அவர்கிட்ட இருந்து பிடிங்கி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அவரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய மிஷினை தான் பார்க்குறோம். இந்த வண்டியோட சேர்ந்திருக்கிற கனமான மிஷின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே தலைகீழ கவர்ந்துடுச்சு. அது வரைக்கும் ஏத்தன மண்ணெல்லாம் கூட மொத்தமா சரிஞ்சிடுச்சு பாருங்க. இந்த வீடியோல கடல்ல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். இருக்கிற மீன்கள் எல்லாம் எப்படி துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடுது பாருங்க. பாக்குறவங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா தான் இருந்தது. மீன்களுக்கு கொஞ்ச நேரம் பொழுது போகணும்ல, இதுக்கு ஒரு எண்டே இல்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இடைவிடாது நீந்தி போய்கிட்டே இருக்குது.
இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வித்தியாசமாக கரை ஒதுங்கி இருக்கிற பெரிய மீனை தான் பார்க்குறோம். ஒரு ஆள் உயரத்தை விட ரொம்ப நீளமாக தான் இருக்குது. இந்த மீனை பார்த்தவங்க அதை தண்ணியில் கொண்டு விடுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. இப்படியே கரையில் இருந்ததுன்னா போதுமான தண்ணி இல்லாமல் அப்படியே இறந்து போகும். மறுபடியும் இதை தூக்கி கொண்டு போய் கொஞ்சம் ஆழமான இடத்துல விட்டதுக்கு அப்புறம் தான் அது நீந்தி போயிருக்கு. சில நேரங்களில் காரணமே இல்லாமல் இப்படி கரை ஒதுங்கிருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ட்ரெயின் வர விஷயம் தெரிஞ்சோம். இந்த கார் மெதுவாக ட்ரெயின் தண்டவாளம் பக்கம் வரைக்கும் போயிருக்கு பாருங்க. கடைசியில் ஒரு தட்டுனதுக்கு கார் அப்படியே சுருண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை உள்ள இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் 2 பேர் கிராஸ் பண்ணி போகிறத பார்க்குறோம். இந்த இடம் இது வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் 2 பேர் போன அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு இடம் இருந்ததா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மொத்தமாவே தகர்ந்து கீழே விழுந்துடுச்சு பாருங்க. ஒரு பெரிய பள்ளமே வந்துடுச்சு. என்ன நடந்ததுன்னு சத்தம் கேட்டு இங்கிருந்து ஒரு டாக் வேகமா ஓடி போகுது. போன வேகத்துல அப்படியே திரும்பி வந்துடுச்சு. இடம் மாறி இருக்கிறதுனால அங்க இருக்கிற கேமரால இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை தான் பார்க்குறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கலரான இந்த ஜெல்லி ஃபிஷ் யாரை வேணாலும் பக்கத்தில் இழுக்கக்கூடியது. தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு தான் தோணும், ஆனால் தொடவே கூடாது. சிலது ரொம்பவே விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். தொட்டாலே உடம்பெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பறவைகள் பறந்து போகிற காட்சியை தான் பார்க்குறோம். எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே திசையில் பறந்து போகுது பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தலைவன் அதுக்குள்ளே இருக்கும் போல. அந்த தலைவனை ஃபாலோ பண்ணி தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் கடலில் நடக்கிற சம்பவத்தையும் பார்க்குறோம். இந்த மீன்கள் எல்லாம் அந்த கூட்டத்தை விட்டு விலகாமல் ஒரே நேர்கோட்டில் போகுது பாருங்க. தலைவன் எந்த பக்கம்லாம் போகுதோ அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் இதுக்கு முழு வேலையாக இருக்குது. எப்படி இந்த மீன்கள் சொல்லி வச்ச மாதிரி அதை விட்டு பிரியாமல் கொஞ்சம் கூட கலையாமல் அந்த இடத்துல நிற்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருக்கும். மீன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வட்டமே போட்டுடுச்சு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் இந்த பூனை எதையோ பார்த்து ஷாக் ஆகி இந்த ரூமுக்குள்ளே போய் உள்ளே இருந்த பூனையை வெளியே அனுப்பி விட்டுருக்கு பாருங்க. எதை பார்த்து பயந்து வந்ததுன்னு பார்க்கறதுக்காக அந்த பூனை அவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் பூனைக்குள்ளே இப்படி தனித்தனி பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மரம் இது விழுந்து போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சது. அப்படியே நடு ரோட்டில் பொத்துன்னு விழுந்துடுச்சு பாருங்க. ரோடே மறைக்கிற அளவுக்கு. அந்த நேரத்தில் ஆட்கள் யாரும் ரோட்டில் நடக்கலை. கார் வண்டி எதுவும் வராததுனால நல்லதாக போச்சு. இருக்கிற மின்கம்பங்களும் சேர்ந்து கீழே விழுந்திருக்கு பாருங்க. இந்த தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச ஒரு சேவலை தான் பார்க்குறோம். இந்த சேவலை பிடிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஐடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் ஏதோ தொடப்பத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த லேடி கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஒரு பெரிய கூடையை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டா மதில்ல கூடையை கொண்டு வச்சதும் சேவல் அப்படியே கூடைக்குள்ள விழவும் தூக்குறதுக்கு கரெக்டா இருந்திருக்கு. எவ்வளவு சிரமமான வேலையா இருந்தாலும் அதுக்கு ஒரு சுலபமான வழியை கண்டுபிடிச்சா வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் போல. அடுத்தது இங்க இந்த வீட்டுக்குள்ள மெதுவா நுழைஞ்சிருக்கிற குரங்கு தான் பாக்குறோம். இந்த வீட்டுல யாராவது இருக்கிறாங்களான்னு சுத்தி பார்த்துட்டு கரெக்டா ஃப்ரிட்ஜ் முன்னாடி வந்து நிக்குது பாருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் மொத்த பொருள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு எப்படிதான் தெரிஞ்சதோ. வேகமா வந்தது, ஃப்ரிட்ஜை திறந்தது. அது நினைச்ச மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை நாள் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கதோ தெரியல. இதுக்கு தான் குரங்கு இருக்கிற இடத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்க இந்த வீடியோல லைனா குதிரைகள் நிக்குது. பின்னாடி இருக்கிற சின்ன கேப்ல மெதுவா நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. வந்தது தப்பு இல்லை, ஆனா குதிரையை தொட்டது தான் பெரிய தப்பா போயிருக்கு. ஆளு தொட்டது யாரு என்னன்னு திரும்பி கூட பார்க்கல. உடனே காலால எட்டி உதைச்சிருக்கு. பழக்கமில்லாத ஆட்கள் பக்கத்துல வந்தாலே குதிரை விடாது. இதுல தொட்டா சும்மா இருக்குமா?